இந்த ராசி காலபுருஷ தத்துவத்தில் 8வது மட்டுமல்ல, மிக முக்கியமான செயல்களை ஆற்றக்கூடிய வல்லமை பெற்ற ராசி. ஏன்னா காலபுருஷன் 1ல் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் இவர்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கிறது, பிரகாசப்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? மற்றவர்கள் மேல் இவர்கள் வைக்கின்ற நம்பிக்கை வேறு, இவர் மற்றவர்கள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை வேறு. இவர் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவே முடியாது, மற்றவங்க வேணா இவர் நம்பலாம். புரியுதுங்களா? இவர் யாரையும் இதை செய்வாங்கன்னு விட்டு வைக்க மாட்டார். புரியுதுங்களா? எத்தனை விரோதம் வந்தாலும் அதை பேச்சாலே சரி பண்ணிடுவார். புரியுதுங்களா? பொருள் வரவு உண்டு, தனவரவும் உண்டு. புரியுதுங்களா? பக்தியால பல விஷயங்களும் செஞ்சு முடிப்பார். ஆன்மீக தூரதேச பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? சொல்றாங்களே, சில விஷயங்களை அசௌகரியமா மாறுதுன்னு தெரிஞ்சாவே அது போய் பேசி முடிச்சிருவார். வாயாலே, தன்னோட திறமையாலே, பேச்சினாலே சுற்றி ஒரு நண்பர் கொடுத்து வச்சிருப்பார். இவர் சொல்வதை கேட்டால் மற்றவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, ராசி அதிபதியை விடுங்க, ஆனா 2 கூடைய கிரகம் எங்க இருக்கு? 8ல் தானே இருக்கு. நம்ம தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தன விரயத்தை கொடுக்கிறார். புரியுதுங்க? இந்த இடம் வேணாம் அப்படின்னா விட்டுருணும். அது மல்லு கட்டி நான் தான் வாங்கி தரணும்னு வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. அவ்வளவுதான். எந்த இடமா இருந்தாலும் சரி, மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், மன்னார்குடி ராஜகோபால சுவாமிய மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி, அந்த சாமியை போய் வணங்கி வந்தாவே போதும். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு. 25, 26 சந்திராஷ்டமம் உங்களோட அன்றாட பணிகளை மட்டும் கவனிச்சு வாங்க. மற்ற எந்த வேலைக்குள்ளேயும் போயிடாதீங்க.